ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு டெய்லி சமையலை நம்ம சமைப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை. இது வந்து ஒரு ட்ரை ரெசிபின்றனால ஒரு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் இதுக்கு அப்புறம் நாங்கள் போட போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சரி, நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா உரிச்சிட்டு, கீழே உள்ள இலையெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். தண்ணியில் ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற நீரெல்லாம் வந்து வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு அந்த காலிஃப்ளவரை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு 1/2 கப்பு, சோள மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வேக வச்சு வடித்து எடுத்த காலிஃப்ளவரை போடுறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சோண்டு லெமனை புளிஞ்சு அதோடு ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் புளிப்பு, அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த லெமன் ஜூஸ் போட்டு இன்னொரு டைம் அந்த லெமன் ஜூஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ வானல் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கிற அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு பீஸாக எடுத்து அந்த எண்ணெயில் போடணும். போடும்போது கொஞ்சம் தூரமாக இருந்தே போடுங்க, ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நீளமான கரண்டி யூஸ் பண்ணி ஒரு பீஸாக எடுத்து உள்ளே போடுங்க. போடும்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டுருந்தீங்க. அந்த வானலில் அரைப்பாகம் போட்டால் போதும், ஏன்னா மீதி அரைப்பாகம் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை முன்னும் பின்னும் திருப்புறதுக்கு இடம் கொஞ்சம் வேணும். நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கணும். இது எப்போ வெளியே எடுக்கணும்னா ஒரு 3/4 மேலே வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் ஒட்டி இருக்கிற கொஞ்சம் எண்ணெயோட சூடுனா மீதி வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாக வேகட்டும் அப்படின்னு வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் அது வந்து உறிஞ்சிடும். இப்போ ட்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இது வந்து லெமன் ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. இந்த ஃப்ரையை வந்து நாங்கள் குழந்தைக்கு லஞ்சுக்காக வேண்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.